நாடு சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளாகியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சில மலை கிராமங்களில் மின்சார வசதி இல்லை. விடிவு கிடைக்குமா என காத்திருக்கும் மலைவாழ் மக்களின் வாழ்வு பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஊராட்சியில் களப்பாறை, பின்னமூட்டுத்தேரி, நடனம்பொற்றை, மாராமலை, முகலியடி, வெட்டாம்பிலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, விலையில்லா மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகள் என அரசின் திட்டப்பணிகள் சில கிடைத்துள்ளன. ஆனால் மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளை பயன்படுத்த மின்சார வசதி இல்லை. கொடிய மிருகங்கள் உள்ள இந்த வனப்பகுதியில் இரவு நேரங்களில் மண்ணெண்ணெய் விளக்குகளை மட்டுமே மக்கள் நம்பியுள்ளனர். நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளாகியும் இந்த அவல நிலை தொடர்வதாக அப்பகுதி மக்கள் வேதனைப்படுகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பேச்சுப்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட மலைப்பகுதியின் மேல் பகுதியில் உள்ள கோதையார் நீர்மின் திட்டத்தின் மூலம் 100 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு பிற பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. போக்குவரத்து கஷ்டம், மக்களை படிக்க முடியல. களப்பாறை பகுதியாக நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பங்கள் கூட இருக்குங்க. எல்லா வீட்டில் இருந்த நிலைமை இதுதான். டிவி தந்தாங்க எதுக்கு, படம் பார்க்கறதுக்கு. டிசி தந்தாங்க இறக்கியதுக்கு. அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தந்த மாதிரி அப்படியே இருக்குது. இந்தந்த 50 வீட்டில் எங்கெங்கே இருக்கோ அந்த வீட்டில் எல்லாம் இதே நிலைமை தான். வேறு எந்த மாற்றமும் இல்லை. போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டம். 35 அரிசிக்கு கீழே தச்சமரிக்கு போகணும். பாக்கிட்டு இருப்போம், ஒரு நேரம் அவங்க வீட்டில் இருப்போம். நாங்கள் மண்ணெண்ணெய் விளக்கு, அதுவும் ரேஷன் கடை எந்திரி 3 லிட்டரு மண்ணெண்ணெய் தான் கிட்டும். இந்த 3 லிட்டரு மண்ணெண்ணெய் வச்சு ஒரு மாதம் எங்களுக்கு ஓட்டிச்சவ முடியாது. கூடி போய் ஒரு 2 வாரம் தான் வீட்டுக்குள்ளே விளக்கு வச்சான். பின்ன இருட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். பின்ன தெரியும் மொழுகு திரியாக்கும் வேண்டி வச்சு இங்கே விளக்கு உப்பு, அதுவும் மொழுகு திரி அக்கறை ஒரு நாள் மெனக்கட்டு போகணும். இதேபோல் சாலை, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றும் மலைவாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அந்த பிள்ளைகள் போயிட்டு வரும்போதும் எந்த பாதுகாப்பும் இல்லாதபடி நாங்கள் இருக்கோம். அதனால எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு பின்னோட்டு தெரியுங்கிற இந்த கிராமத்துக்கு மின் வசதி கிடைக்கணும். அடுத்தபடி பார்த்தா இந்த மிருகச்சல்யங்கள், பன்னி, குரங்கு, இதனால நாங்கள் போடக்கூடிய பயிர்வாதிகள் ரொம்ப பாதிப்புக்குள்ள வருகிறது. அன்னைக்கு நாங்களும் இங்கேருந்து பக்கத்து கிராமத்துக்கும் போகக்கூடிய நிலைமை ஆகும்போது பன்னினால ரொம்ப பன்னி, குரங்குனால பாம்பு, அதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதிலிருந்து இந்த அரசாங்கம் ஒரு மாற்று வழி கொண்டு வரணும். அடுத்து முக்கியமாக எங்களுக்கு தேவை கரண்ட் வசதி. எனவே மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செய்து தர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக மார்த்தாண்டம் செய்தியாளர் முருகன்.